வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் எரிசக்தி உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் பொருளாதாரம், சுற்றுலா, விவசாயம் ஆகிய துறைகளில் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இந்திய தொழில் முனைவோர் ஆர்வம். இலங்கையின் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும் பொது நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை ஊக்குவிக்கவும் ஜப்பானிய அரசு நிதியுதவி. அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மீறி தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வடக்கில் தமிழர்களையே மட்டும் சந்தித்தது குறைபாடாகும் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர விமர்சனம். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் எரிசக்தி உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் பொருளாதாரம், சுற்றுலா, விவசாயம் மற்றும் தொழில் முனைவு திறன் மேம்பாடு ஆகிய துறைகளில் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இந்திய தொழில் முனைவோர் ஆர்வம் தெரிவித்துள்ளனர். இந்திய கைத்தொழில் சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பில் சுமார் 20 பேர் கொண்டு இந்திய முதலீட்டாளர் குழுவினர் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவை செவ்வாய்க்கிழமை சந்தித்து முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடினர். இந்த குழு ஜனாதிபதியின் அண்மைய இந்திய பயணத்தின் தொடர்ச்சியாக இலங்கை வந்துள்ளது. அவர்கள் இலங்கை முதலீட்டு சபை மற்றும் அமைச்சர்களுடனும் முக்கியமான சந்திப்புகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். இலங்கையின் பொருளாதார நிலைமை முதலீட்டுக்கு உகந்த சூழலை உருவாக்கியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். ஊழல் தடுப்பு சட்டம் மற்றும் நிர்வாக கட்டமைப்புகளின் வலுவாக்கம் ஆகியவையும் முதலீட்டுக்கான நம்பிக்கையினை அதிகரித்துள்ளன என்றார். பிராந்திய முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்கும் நோக்கில் அரசு செயல்படுவதாகவும் இந்திய இலங்கை இடையிலான புதிய வணிக வாய்ப்புகள் விரிவடையும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கையின் மூலோபாய இருப்பிடம் மற்றும் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மீது உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டதாக இந்திய தொழில் முனைவோர் தெரிவித்திருந்தனர். இலங்கையில் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தவும் பொது நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை ஊக்குவிக்கவும் ஐநா அபிவிருத்தி திட்டத்தின் உதவியோடு ஜப்பானிய அரசு 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்கியுள்ளது. இது 3 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளது. ஊழலை கட்டுப்படுத்தும் புதிய பொறிமுறைகளை உருவாக்குவது, விசாரணைகள் மற்றும் வழக்கு தொடரலை மேம்படுத்துவது, நிறுவனங்களின் செயல்திறனை உயர்த்துவது உள்ளிட்ட நோக்கங்களுடன் திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த நிலையில் இன்றைய தினம் ஜப்பானிய தூதுவர் மற்றும் UNDP பிரதிநிதி அசூசா குபோலா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. நிகழ்வில் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்கள், ஊடகவியலாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட குழுக்களை சேர்த்துக் கொண்டு ஊழல் எதிர்ப்பு விழிப்புணர்வு மற்றும் செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அனுர தலைமையிலான திசைகாட்டி அரசு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மீறி தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது. இந்த மக்களுக்கு ஏமாற்றமே ஒரே யதார்த்தமாக மிஞ்சியுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். இன்று ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிட்ட அவர், பொய், மோசடி, வினையற்ற நிர்வாகம், மக்களுக்கு இடர் தரும் அரசாங்கமாக இவை மாறியுள்ளது. எரிபொருள் விலையை திடீரென்று உயர்த்தியதன் மூலம் கடந்த தேர்தல்களில் அளித்த வாக்குறுதிகளை இவர்கள் முற்றிலும் மீறிவிட்டனர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், துறைமுகத்தில் இறக்கப்படும் விலையையே நுகர்வோருக்கு வழங்குவோம் என்ற வாக்குறுதி கைவிடப்பட்டு விலை உயர்வுகள், ஊழல், லஞ்சம், ஒப்பந்த கமிஷன்கள் தொடர்ந்து நடக்கின்றன. IMF நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவே இவ்வாறு மக்களுக்கு பாரம் ஏற்படுத்தப்படுவதோடு தற்போது முந்தைய அரசின் எரிபொருள் விலை சூத்திரத்தையே பயன்படுத்துகின்றார்கள். மருத்துவமனைகளில் மருந்துகள், உபகரணங்கள் பற்றாக்குறை நிலவும் அதே நேரம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் MRI இயந்திரம் செயலிழந்துள்ளது. சட்டம் ஒழுங்கு தளர்வால் நாட்டில் கொலை, துப்பாக்கி சூடு போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் இந்த அரசிடம் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் திட்டம் எதுவும் இல்லையா என்றும் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னணியில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் 80க்கும் அதிகமான மன்றங்களில் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு வெற்றி பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தனியாக ஆட்சி அமைக்க முடிந்தது வெறும் 67 மன்றங்களில் தான். ஆனால் எதிர்க்கட்சிகளின் கூட்டமைப்பு அதன் விரிவை மேலும் வளர்த்துள்ளது. இதுவே எங்களுக்கு கிடைத்த உண்மையான வெற்றி என்று அவர் கூறினார். நாடளாவிய ரீதியில் 219க்கும் மேற்பட்ட மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி தனித்து பெற்ற வெற்றியோடு மற்ற கட்சிகளின் ஆதரவு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பெரும்பான்மை கிடைக்காத 63 மன்றங்களின் கூட்டமைப்புகளின் மூலம் ஆட்சி நிறுவப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் இலங்கை தமிழரசு கட்சி 20 மன்றங்களில் ஆட்சி அமைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மதுகம பிரதேச சபை அதிகாரத்தை எதிர்க்கட்சியினர் சட்டவிரோதமாக கைப்பற்றியதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாதச குற்றம் சாட்டியுள்ளார். பிரதேச சபை உறுப்பினர்களை வீடுகளுக்குள் அடைத்து அவர்களின் சுதந்திரத்தினை கைப்பற்றும் வகையில் அதிகாரம் பிடிக்கப்பட்டது. இது அரசியல் அபிலாசையை பூர்த்தி செய்யும் அடாவடி நடவடிக்கையாகும் என்று தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் இது மதுகமவில் நீண்ட காலமாக நிலவி வரும் அரசியல் கலாச்சாரத்தின் ஒரு அபாயகரமான வெளிப்பாடாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த வெற்றி தற்காலிகமாகும். விரைவில் மதுகம நகரை இந்த அரசியல் தீவிரவாதத்திலிருந்து மீட்டெடுப்போம். பிரதேச அபிவிருத்தி தனிநபர்களின் பணத்தில் அல்ல, அரசு நிதி மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்பில் தான் அமைய வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். இலங்கையில் பெரும்பான்மையினமான சிங்களவர்களுக்கே இன்று அநீதி ஏற்படுகிறது என்றும்
ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வடக்கில் தமிழர்களை மட்டும் சந்தித்தது குறைபாடாகும் என்றும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டினார். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டதை பற்றி கருத்து தெரிவித்த அவர், இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடாக இருந்தும் இன்று சிங்கள இனமே புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. வடக்கு மற்றும் கிழக்கில் ஏராளமான சிங்கள குடும்பங்கள் இருந்தும் தற்போது அவர்கள் காணப்படவில்லை. கொழும்பு உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் வர்த்தகத்தை தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகமே நிர்வகிக்கிறது. ஆனால் சிங்களவர்கள் அதனை எதிர்த்தது கிடையாது. இப்படி நிலவி வரும் சூழலில் இனவாத குற்றச்சாட்டுகள் சிங்கள மக்கள் மீதே சுமத்தப்படுகிறது. மேலும் தற்போதைய அரசாங்கம் தனது அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக பெரும்பான்மை இனத்தையே தியாகம் செய்துள்ளதாக உணரப்படுகிறது. மேலும் அவர் கூறுகையில், ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தமிழர் பிரதிநிதிகளை மட்டும் சந்தித்து இராணுவ மற்றும் தேசியவாத அமைப்புகளுடன் கலந்துரையாட மறுத்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து தரப்புகளையும் சந்திப்பதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுத்திருக்க வேண்டியது, ஆனால் அது சாத்தியமாகவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் மற்றும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச குறிப்பிட்டுள்ளார். ஒரு ஊடக சந்திப்பில் பேசிய அவர், வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் இடம்பெற்ற வர்த்தக நிலைய விற்பனை தொடர்பான விசாரணைகளுக்காக எனது வாக்குமூலத்தை பதிவு செய்யும் நோக்கில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த அழைப்பை தற்போதைய நீதிமன்ற வழக்கு காரணமாக ஒத்திவைக்க கோரியிருந்த நிலையில் புதிய தேதியை பின்னர் அறிவிப்பதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறை தண்டனை விதிக்கப்படும் சாத்தியக்கூறுகள் குறித்து விமர்சித்திருந்த விமல் வீரவங்ச, முந்தைய சிறைவாசத்தின் போது 2 புத்தகங்களை எழுதியதோடு 5 ஓவியங்களில் 3ஐ முடித்தேன், 2 முடிக்க முடியவில்லை. சிறை சென்றால் நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்துவேன் என்று குறிப்பிட்டார். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து குழந்தைகள் விளையாடும் ஒரு சிறிய பொம்மை ஒன்று இன்று மீட்கப்பட்டது. 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 6வது நாள் நேற்று செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. அந்த பணியின் போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டெடுக்கப்பட்ட நீல நிற பையோடு இருந்த குழந்தையின் எலும்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழப்பட்டது. அதே பையை அதிகாரிகளும் மீட்டுள்ளனர். மேலும் அந்த புதைகுழியில் இருந்து குழந்தைகளுக்கான ஒரு பொம்மை மற்றும் சிறிய காலணியும் மீட்கப்பட்டுள்ளது. அதேவேளை அந்த நாளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மேலதிக மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவை ஒன்றோடு ஒன்று பிணைந்த நிலையில் இருப்பதனால் சரியான எண்ணிக்கையினை துல்லியமாக கூற முடியவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை 33 எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் செவ்வாய்க்கிழமை என்றும் கூடுதல் எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமுறை மீன்பிடியில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு ராமேஸ்வரத்தை சேர்ந்த 7 இந்திய மீனவர்களை ஜூலை 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் நேற்று மாலை உத்தரவிட்டார். நேற்று முன்தினம் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற அவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லையை மீறி மீன்பிடித்ததாக கூறி கடற்படையால் கைது செய்யப்பட்டார்கள். பின்னர் தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணை முடிந்ததும் கடல் தொழில் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். அதையடுத்து அவர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது நீதவான் ஜூலை 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார்.